ஹீரா சாய்வா. அப்போது இந்த இடத்துல அரபுகள் மத்தியில் ஹரம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில என்ன இருந்துச்சு, மூட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. சரி, இப்போ சடங்குகளில் எப்படி ரெண்டாக பிரிக்கிறது, எது மூட பழக்கம் எது சரியான பழக்கம்? ஆக மொத்தம் ஒரு ஓவராலாக ஒரு நாத்திகனுடைய பார்வையில் பார்க்கும்போது எல்லா சடங்குமே மூட பழக்கம்தான். உதாரணத்துக்கு சஃபா மருவாக்கு ஓடுறது என்ன மீனிங் இருக்குது? அவங்க ஒரு மீனிங்கோடு ஓடினாங்க, அந்த மீனிங்கோடு ஓடினாங்க, தண்ணி தேடி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினாங்க. நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க? உங்களுக்கு தான் சம்சம் இருக்குல்ல, புரியுதா? அப்போது ஏன் 7 சுற்று தான் சுற்றணும்? 8வது ஒரு சுற்று சுற்றுனா என்ன ஆயிரும்? அது ஏன் இந்த கிளாக் வைஸ் அது ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றணும்? அது ஏன் இப்படி சுற்றக்கூடாதா? புரியுதா? அது ஏன் ருக்னுல் யமானிலேருந்து ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு வரும்போது தான் அந்த துவா ஓதணும்? அதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய விஷ்டம், தீனுடைய ஒரு பகுதி. அவன் விரும்பியதை கட்டளை இடுகிறான், இவ்வளோதான் மேட்ரு. ஏன் விரும்புனா போய் மானத்தில் போய் கேளு, இல்லை செத்ததுக்கப்புறம் போய் கேளு, எப்படி நீ இப்படிலாம் விரும்பலாம் அப்படின்ட்டு உனக்கு பதில் கிடைக்கும். சரியா? அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நான் சொல்லாத விஷயம். அப்போது சில சடங்குகள், சில அங்கே இருக்கக்கூடிய வழிபாடுகள் அல்லாஹ்வுடையது இருக்குது. அப்போது அல்லாஹ்வுடைய வழிபாடு அல்லாத இந்த வழிபாடுகள் இருந்துச்சுன்னா ஃபசாத் நடக்கும். ஆளுக்கு புதுசாக இன்னும் கிளப்பி விட்டுட்டே இருப்பான். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுடைய சடங்குகள், புரியுதா, அது மற்றவங்களுக்கு வேணால் மூட நம்பிக்கையாக தெரியலாம், அது நமக்கு அனுமதிக்கப்பட்ட நம்பிக்கைகள். அப்போ இவங்க பார்வையிலேருந்து அது மூட நம்பிக்கையாக வச்சுக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூட நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னா மனிதனே முடிவு பண்ணுவது, இதுதான் மூட நம்பிக்கை. மனிதன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணான் அப்படின்னா அது மூட நம்பிக்கை. ஏன்? மனிதனுடைய அறிவு லிமிட்டடானது, குறுகிய சிந்தனை கொண்டது. இந்த நூற்றாண்டுக்குள்ளே தான் நீ சிந்திப்ப. அடுத்த நூற்றாண்டுக்காரன் வந்தான்னு வச்சுக்கோ, போன நூற்றாண்டில் விவசாய குறிப்புகள் எழுதினவங்களாம் என்ன சொல்லுவாங்க, விவசாயம் அப்படின்னாலே மாடுகளை வச்சு தான் பண்ணணும், இதை வச்சு தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ட்டு. நீங்கள் 10,000 ஏக்கர் பண்ணணும், எத்தனை மாடை வச்சு இழுப்ப? அமெரிக்காலாம் பண்ணுறான், எவ்வளோ பெரிய மிஷின் வச்சுருக்கான். அப்போ ப்ரொடக்ஷனு, மக்கள் தொகை பெருகிருச்சு, அன்றைக்கி கம்மியான தேவை இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் கம்மியாக எடுத்தீங்க, ஓகே. இன்றைக்கி இயற்கை விவசாயமே பண்ணணுன்னாலும் மெஷின்கள் அவ்வளோ தேவைப்படுது, புரியுதா? நீ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிப்பான். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. எல்லா காலமும் அறிந்தவன், அவனுடைய அறிவு விசாலமானது. அதே மாதிரி நான் சொன்னேன், அல்லாஹ் வச்ச ஒவ்வொரு சடங்கிலும் நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது. இதை முன்னாடி சொன்னல, காபாவுடைய ஹரம் புனிதம், ஹரமுடைய எல்லை புனிதம், புனித மாதம். இதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? அரபுகளுடைய பொருளாதாரம், அரபுகளுடைய அமைதி, அரபுகளுடைய வளர்ச்சி, இது அதை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது இப்போ இவங்க ஏற்படுத்தினாங்களே, இதில் ஒரு பைசா பிரயோஜனமும் கிடையாது. அது லிஸ்ட்டும் அந்த சடங்குகளை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அது எவ்வளோ தண்டம் அப்படின்ட்டு.